ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4G டெக்னாலஜிஸில் மல்டி கேரியர் மாடுலேஷன் பார்க்க போகிறோம். மல்டி கேரியர் மாடுலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் ஏ டைரக்டரி ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவிஷன். ஃப்ரீக்வன்சி டிவிஷனில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் மல்டி கேரியர் மாடுலேஷன். இட் இஸ் நாட் ஏ நியூ டெக்னாலஜி கிடையாது. ஃப்ரீக்வன்சி டிவிஷனில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் மல்டி கேரியர் மாடுலேஷன். இந்த மல்டி கேரியர் மாடுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஎஸ்எல் மோடம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் வீடியோ ஆடியோ ப்ராட்காஸ்ட்டில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மல்டி கேரியர் சிஸ்டம்னா ஒரு டேட்டாவை நிறைய சிஸ்டத்துக்கு சென்ட் பண்ணுறது. ஓகேவா? இட் இஸ் எ பேஸ் பேண்ட் ப்ராசஸ். இது எந்த டைப் ஆஃப் ப்ராசஸ்னால் பேஸ் பேண்ட் ப்ராசஸ் தட் யூஸஸ் பேரலல். இது எப்படி சென்ட் ஆகும்னா சப் சேனல்ஸ் மூலிமா பேரலல் ஈக்குவல் பேண்ட் வித்தாக சென்ட் பண்ணோம். அண்ட் இஸ் நார்மலி இம்ப்ளிமெண்டட் வித் ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னாலஜிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த எம்சிஎம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்சிஎம்ஸோடைய அட்வான்டேஜஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எங்கன்னா நம்ம இன்டர்சிமில் இன்டர்ஃபரன்ஸ் என்விரான்மெண்ட்டில் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி வேறு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா இது அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா நம்ம சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபியர்ஸ் வந்து அவாய்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபியர்ஸ். நம்மளுக்கு வந்து இந்த எம்சிஎம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது இது நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பீக் டு ஆவரேஜ் ரேஷியோ ஆஃப் சிக்னலுடைய ஆவரேஜ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் இட்ஸ் டு ஓவர் கம் இன்டர்சிமில் இன்டர்ஃபேஸ் அ சைக்ளிக் எக்ஸ்டென்ஷன் ஆர் காட் பேண்ட் மஸ்ட் பி ஆடட் டு த டேட்டா. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற சொல்ல இல்லையா இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஎம்மை நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது இஸ் ஏ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. டேட்டா ஆட் பண்ணுறதும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளிக் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும் போது நம்ம வந்து டேட்டா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் D1 ஆஃப் த பீக் டு ஆவரேஜ் ரேஷியோ பிட்வீன் எம்சிஎம்ஸ், அதாவது D1க்கும் டிஃப்ரென்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎம்முக்கும் அண்ட் தென் பீக் ஆவரேஜ் ரேஷியோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D of dB equal to 10 log n. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இது வந்து எதுக்காகனா இது வந்து சிங்கிள் கேரியர் சிஸ்டம் இஸ் த நம்பர் ஆஃப் சப் கேரியர்ஸ். ஒரு சிங்கிள் கேரியர்ஸை நம்பர் ஆஃப் சப் கேரியர்ஸ் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஆவரேஜ் ரேஷியோ பிட்வீன் D1 அண்ட் தென் எம்சிஎம் உடைய டிஃப்ரென்ஸ் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து பீக் ஆவரேஜ் ரேஷியோ சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், லீனியாரிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது எதுக்காகனா நம்ம டிஸ்டார்ஷன் நடக்குது இல்லையா, அது தடுக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து லீனியாரிட்டியும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யணும். இந்த லீனியரைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன் பி யூஸ்ட் பட் தே இன்க்ரீஸ் த இது வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம சிஸ்டத்துடைய காஸ்ட் வந்து அதிகமாகும். இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஒரிஜினல் ஒரு பிளாக்கோட லென்த்து எல்பின்னு வச்சுக்கலாம். சேனல் ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, அதோடைய லென்த்து வந்து எல்சின்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ்டெண்டட் சிம்பிள் அஸ் எ நியூ லென்த் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த்து ப்ளஸ் சேனலுடைய லென்த்து சேர்த்து நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா எல்பி ப்ளஸ் எல்சி மைனஸ் 1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லென்த்து. சாம்பிளிங் மெத்தட்ஸ் நோ சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ். இது வந்து சாம்பிளிங் மெத்தட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். The cost is an increase in energy and uncoded காஸ்ட் வந்து எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி அண்ட் தென் அன்கோடட் பிட்ஸ் டேட்டா இருக்குது இல்லையா, அன்கோடட் பிட் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா பொறுத்து தான் நமக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த எம்சிஎம் ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி எல்பி சாம்பிள்ஸ் ஆர் ப்ராசஸ்டு. இப்போ நம்ம அந்த டைம் ஆஃப் நம்ம இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணோன்னா மல்டி கேரியரை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணும்போது நம்ம எது எடுத்துப்போம்னா இந்த எல்பி சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் லென்த் ஆஃப் த சாம்பிள்ஸ் எடுத்துப்போம். அண்ட் தென் எல்சி -1 சாம்பிள்ஸ் இதோடைய சேனல் ரெஸ்பான்ஸோடைய -1 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். ஒன்லி ஃபார் நம்ம இதை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துப்போம், எல்பியை மட்டும் தான் எடுத்துப்போம். இட்ஸ் எ லாஸ் டு இதனால் நமக்கு என்ன ஆகும்னா சிக்னல் நாய்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ நமக்கு வந்து கிடைக்கும். லாஸ் ஆகி தான் கிடைக்கும். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு தான் ஒன்று தானே கிடைக்குது. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா 10 log LB plus LC -1 by LB into DB. ஓகேவா?
இப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்சிஎம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த 4Gல. என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, மல்டி கேரியர் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் எம்சிசிடிஎம்ஏ சொல்வோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிஃப்ளெக்சிங் ஓஎஃப்டிஎம். இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். இது எந்த இடத்துல இது யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸில் தான் நம்ம வந்து ஓஎஃப்டிஎம்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் 2 டைப்ஸ் ஆஃப் எம்சிஎம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ எம்சிசிடிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டிஎம்ஏ வித் சிடிஎம்ஏ ஓவர்லே தான் இருக்கும். இப்போ சிங்கிள் கேரியர் சிடிஎம்ஏ சிஸ்டம் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்த்தோகோனல் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க டு டிஸ்டிங்யூஷ் யூசர்ஸ். அதாவது எம்சிசிடிஎம்ஏக்கு நம்ம தனியாக தேவை இல்லையா, மற்ற சிங்கிள் கேரியர் சிடிஎம்ஏ மாதிரியே தான் இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்த்தோகோனல் கோட்ஸை வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எம்சிசிடிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸருக்கும் செவரல் கோட்ஸ் அலோகேட் பண்ணோம் வித் டைம் ஆர் ஃப்ரீக்வன்சி, ஒரு டைமை பொறுத்து. ஓகேவா? இப்போ டேட்டா சென்ட் பண்ணுறோன்னா அந்த டேட்டாவை ஒவ்வொரு யூஸருக்கும் தனித்தனியாக அலோகேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட் மூலிமா வித் ஃப்ரீக்வன்சி இல்லை டைம், இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஓஎஃப்டிஎம்ஏ வித் டிடிஎம்ஏல பார்த்தோன்னா அந்த யூசர் அசைன்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோட்ஸ் அலோகேட் பண்ணி டேட்டா வந்து டைம் பிரகாரம் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு டைம் ஸ்லாட்ஸ் அலாட்மெண்ட், இவ்வளோ தான் நான் வந்து இந்த டைமுக்குள்ளே நானே அப்படி யூசர்ஸ் ஆர் அசைன்டு, நம்ம தான் அசைன் பண்ண போகிறோம். டைம் ஸ்லாட்ஸ் டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் டேட்டா. டிரான்ஸ்மிட் பண்ணுறதாலும் சரி ரிசீவ் பண்ணுறதாலும் சரி நம்ம தான் அந்த டைம் வந்து அசைன் பண்ணணும். இப்போ எம்சிசிடிஎம்லேயே பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குவாட்ரேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃபார் மாடுலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதே ஓஎஃப்டிஎம்மில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஹை லெவல் மாடுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிட்யூட், இது ஃபேஸ் ஷிஃப்ட்டு, இது ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எது வரைக்கும் யூஸ் பண்ணலான்னா 4 to 256 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டு ஆப்டிமைஸ் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா குவாட்ரேச்சர் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் பொறுத்து தான் இருக்கும். ஃபால் அப் சப் கேரியர்ஸ் இஸ் சூசன் பேஸ்ட் ஆன் மெஷூர்ட் பெராமீட்டர்ஸு நம்ம யூஸ் பண்ணுற சப் கேரியர்ஸ் பொறுத்து தான் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த எவ்வளோ லெவல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டிஎம்எல்ஏ பார்த்தீங்கன்னா சப் கேரியர் பல்ஸ் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவில் இருக்கும். ஓஎஃப்டிஎம்ஏல ஸ்கொயர் வேவில் தான் இருக்கும். The task of pulse forming and modulation is performed by a simple inverse fast Fourier transform. இப்போ ஒரு பல்ஸ் மூவ் ஆகுதுன்னா அதோடைய மாடுலேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா இன்வர்ஸ் ஃபாஸ்ட் Fourier transform இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் வெரி எஃபிஷியன்ட்டியாக நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இதே மாதிரி அந்த டிரான்ஸ்மிஷன் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை டீகோட் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் Fourier transformation தேவைப்படுது. இங்கே ஓஎஃப்டிஎம் பார்த்தா ப்ராட்பேண்ட் சேனல்ஸ் இன்ட்டு மெனி பேரல் சப் சேனல்ஸு. ஓஎஃப்டிஎம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சேனல்ஸும் பேரலாக நம்ம வந்து அமுச்சிட்டே இருப்போம். அது வந்து நிறைய இருக்குது. இது ஸ்கொயர் வேவ் எப்படி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இது ஸ்கொயர் வேவ் நான் சொல்கிறேன், இந்த ஃபிகரை ப்ராட்பேண்ட் சேனல் வந்து நிறைய பேரலாக நம்ம வந்து பாருங்கள் பேரலாக அமுச்சிருக்கோம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். அந்த சப் சேனல்ஸ் இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சப் சேனல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இப்படி இருக்கு இல்லையா, இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சப் சேனல் எப்படி நமக்குன்னா ஸ்கொயர் மாதிரி நமக்கு வந்து போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஃப்டிஎம் ரிசீவ் பண்ணுது சென்சஸ் த சேனல் அண்ட் கரெக்ட் டிஸ்டாரேஷன். இப்போ ஒவ்வொரு சப் சேனலும் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஈச் சப் சேனல் பிஃபோர் த டிரான்ஸ்மிட்டட் டேட்டா கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். ஒவ்வொரு சேனலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா கரெக்ட் டிஸ்டாரேஷன் எங்கே போகணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு ஒவ்வொரு சேனல் பிரகாரம் போகும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் ஏ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக நமக்கு வந்து போகும். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் பார்த்திங்கன்னா இன்டீஜர் ஃப்ரீக்வன்சியாக தான் நமக்கு வந்து போகும். ஓகே, இப்போ வந்து இந்த டயக்ராம் பாருங்களேன். அந்த சப் சேனல்ஸ் வந்து எப்படி போகுதுன்னா இப்போ தான் நம்ம வந்து அனுப்புகிறோம். இதுதான் சப் சேனல்ஸ் ஃப்ரீக்வன்சி பேஸில் போகுது. இது அலோகேட்டட் பேண்ட் வித், இவ்வளோ பேண்ட் வித்தில் தான் போகணும், இவ்வளோ ஆம்ப்ளிட்யூட் தான் நம்ம போகணும்னு சொல்ல ஓவர்லாப்பிங் சப் சேனல்ஸ். இப்போ நான் ஒரு சேனல் அனுப்புகிறேன், மறுபடியும் ஒரு சேனல் அனுப்புகிறேன், என்ன ஆகுது ஒன்றோடு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப் சேனல்ஸை இப்படி தான் வந்து நமக்கு வந்து இந்த இதில் மூவ் ஆகும். இப்போ அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.